சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 15வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 15வது பாடல் தொழில் கருவிகளின் செயல்பாடுகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த பாடல் எப்படி இருக்கின்றது, அமைந்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், கால் போக்காரும் காற்று இடமா, புல்கி அனல் ஏற்கும் இடும் கை, குதம் நீர் இடமா மலாதி விடும், பார் இடம் உபத்தம் விந்து. இன்றைய பாடல் அதாவது இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அறிகருவிகள், அதாவது நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள். அதற்கு பிறகு நேற்றைய பாடல்ல தொழில்படுத்தக்கூடிய நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய கருவிகள் என்று தொழிற்கருவிகளாக நாம் பார்த்தோம். கண்மேந்திரியங்கள் என்று இதற்கு பெயர். அந்த கண்மேந்திரியங்கள் 5 எப்படி பயன்பாட்டுக்கு வருகின்றது நமக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்ல போகின்றது. அதாவது ஆகாயம் என்ற பூதத்தை இடமாக கொண்டு வாய் என்ற அந்த கருவி ஒலியை எழுப்புகின்றது என்று நமக்கு ஆசிரியர் சொல்லி அருள் செய்கின்றார். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில எதையாவது ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா பேச முடியாது. அதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு முணுமுணுக்க தான் முடியுமே ஒழிய திருத்தமான வார்த்தைகள் வராது. அப்போ நல்ல திருத்தமான வார்த்தைகள் வரணும்னா நாம் என்ன பண்ணணும்னா, வாயை திறந்து ஒலிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அதற்காகத்தான் சாமி எனக்கு பெரிய வாயா கொடுத்துருக்கிறாரான்னு தெரியல. சிவாய நம. ஆக வாய் திறந்து நன்றாக ஒலி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆகாயம் என்ற தத்துவம் நமக்கு அங்கே செயல்பட வேண்டும். ஆகாயம் இருந்தால்தான் நம்மளால பேச முடியும். இல்லை அப்படின்னு வைங்க, சாப்பாடை வாயில அடக்கிக்கிட்டு நம்ம வாயை திறந்தோம் அப்படின்னா அது போய் தொண்டையில தான் மாட்டும். அதனால தான் சொல்லுவாங்க, வாயில சாப்பாடை வச்சுட்டு பேசாத அப்படின்னு சொல்ற காரணம். ஏன்னா பேசுவதற்கு ஆகாயம் என்ற கருவி என்ற அந்த தத்துவம் வேண்டும். அப்ப என்ன ஆகும், ஆகாயத்துக்காக அந்த வெளியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உணவு உள்ளே சென்று அடைத்து கொள்ளும். அதனால தான் பேசாத என்று சொல்ல காரணம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காற்று என்ற பூதத்தை இடமாக கொண்டு கால்கள் போவதும் வருவதுமாக செய்யும். அந்த 2 தொழிலையும் செய்யும். காற்று என்ற பூதம் என்று சொல்லியாச்சுன்னா நமக்கு கால்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை பார்க்க முடிகின்றது. சிலப்போ மூட்டு வலி, உட்காந்தா எந்திக்க முடியல, எந்திச்சா நடக்க முடியலை அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு மருத்துவர்கள் சொல்கிற ஒரே குறிப்பு என்னன்னா, காற்று மூட்டில் மாட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இந்த மூட்டுகளுக்கு நடுவில் அந்த காற்று என்ற தத்துவம் இருப்பது தான் அந்த கால்கள் நல்ல சரியாக நடப்பதற்கு அந்த மூவ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நடப்பதற்கான அந்த இடைவெளியை கொடுத்து நம்ம நடப்பதற்கு வசதியாக செய்கின்றது. அப்போ அந்த காற்று அப்படிங்கிற பூதம் அங்கே பத்தாமல் போச்சுது அப்படின்னாலோ அல்லது உருகி இருந்தாலோ, நிறைய பருப்புகள் மாதிரி சாப்பிட்டு நம்மளுக்கு வாயு தொல்லை இருந்தது அப்படின்னாலும் நமக்கு மூட்டு வலி வருவது சர்வசாதாரணமாக போயிடும். அதே மாதிரி கழிவு நீர் வெளியேற்றாமல் நாம் அடக்கி வைக்கும் போது அந்த உப்பு என்று சொல்லப்படுவது நமக்கு மூட்டுகளுக்கு நடுவில் போய் படியும் போதும் காற்றுக்கு இடம் இல்லாததுனால மூட்டு வலி வருவதற்கான காரணத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக காற்று என்ற தத்துவம் நமக்கு கால்கள் நடப்பதற்கு மிகவும் பயன்பாட்டுக்கு வருகின்றது என்பதை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் இந்த பாடலில். 3வது பார்த்தீங்கன்னா, தீ என்ற தத்துவம். தீ என்ற தத்துவம் எதை செய்யக்கூடியது அப்படின்னா, இந்த கைகளை கொடுப்பதற்கும் ஏற்பதற்கும், கொடுத்து ஏற்பதற்கு உதவி செய்வது எது அப்படின்னாக்க தீ என்ற தத்துவம். தீ என்ற தத்துவம் இல்லைன்னா கைகளுக்கு இந்த சூடு இருக்காது. சூடு இல்லை அப்படின்னா செயல்பட முடியாது. செத்த பிணத்துக்கு மட்டும்தான் கை ஜில்லித்து போய் இருக்கும். அப்போ ஜில்லுன்னு இருக்கும்போது அவர்களால் செயல்பட முடியாததை நாம் பார்க்கின்றோம். அப்போ கை சரிவர செயல்பட வேண்டும் என்றால் தீ என்ற தத்துவம் நமக்கு சரிவர உடலில் இயங்க வேண்டும் என்பதுதான் இங்கே குறிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீர் என்ற தத்துவம். நீர் என்ற தத்துவம் எதை செய்கின்றது அப்படின்னா, நமக்கு உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றுகின்றது. மருத்துவர்கிட்ட போயிட்டு
2 நாட்களாக மலம் கழியவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மருத்துவர் முதல்ல கேட்குற கேள்வியே வந்து தண்ணி பத்தலையா, தண்ணி குடிச்சிங்களா, எத்தனை கிளாஸ் குடிக்கிறீங்க ஒரு நாள் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முதல்ல கேட்பாரு. தண்ணியை நிறைய குடிங்க அப்படிங்கிறத அறிவுரையாக சொல்லுவாங்க. தண்ணி நிறைய குடிக்கும்போது நமக்கு மலம் ஜலம் இரண்டும் சரிவர வெளியேறும், நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு முக்கியமாக செயல்படுவது நீர் என்ற தத்துவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மண் என்ற பூதத்தை இடமாக கொண்டு உபத்தம் என்ற உறுப்பு நமக்கு விந்தை வெளியேற்றும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு வழக்கம் என்பது மிகவும் மாறிடுச்சு. மைதா போன்ற ரவை போன்ற விஷயங்களெல்லாம் நாம் அதிகமாக உட்கொள்ளும் போது இந்த மண் தத்துவம் நம்ம உடலில் வந்து அதிகமாக இல்லாத ஒரு சூழலை பார்க்குறோம். அதே மாதிரி மாமிசங்கள் அதிகமாக எடுக்கும்போது மண் தத்துவம் நேரடியாக நம் உடலில் வராததை நாம் பார்க்கின்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடலுக்கு மண் தத்துவம் குறைபாடு ஏற்படும் போது மலட்டுத்தன்மை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாவதை நாம் உணர முடிகின்றது. ஆரோக்கியமான சைவ சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு இந்த சிக்கல்கள் வராமல் இருப்பதை நாம் உணர முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. கீரைகள் அதிகமாக எடுக்கும்போது அதில் மண் தத்துவம் அதிகமான முறையில் நம்ம உடல்ல சேருவதனால நம்மளுடைய உடல்ல ஆரோக்கியத்தன்மை அதிகமாகின்றது. அடுத்த தலைமுறையை உருவாக்கும் தன்மையை இந்த உடல் பெறுகின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய காலத்தில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சடங்கு இருக்கும். அந்த சடங்கை கொஞ்சம் நாம் நினைவு கொண்டோம் அப்படின்னா இந்த ஒரு தத்துவங்கள் நமக்கு சுலபமாக புரிஞ்சிடும். நான் சிறு வயதில் இருக்கும்போது எங்கள் தாத்தா கிட்ட ஒருத்தங்க கடன் வாங்கிட்டு நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பொய் வார்த்தை சொன்னாங்க. எங்கள் தாத்தா கோவப்படவோ இல்லைன்னா வந்து வருத்தப்படவோ இல்லைன்னா ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணவோ எதுவுமே பண்ணலை. சரி, நீ வாங்கலைன்னு சொல்கிறியா, நாளைக்கு கோயிலுக்கு வா, காலையில் கோயிலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாரும் கோயிலில், பஞ்சாயத்தே கோயிலில் தான் நடக்குது. அப்போ எங்கள் தாத்தா சொன்னாங்க ஒரே வார்த்தை தான், அவன் வாங்கலைன்னு சொல்லி சாமி முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லு. எங்கள் சாமிக்கு வந்து சொடல மாடன் தான் பேர். சொடல மாடன் முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு துண்டை கீழே விரிச்சிடணும். விரிச்சிட்டு அவங்க வந்து அதை தாண்டும் போது நான் பணம் வாங்கவில்லை, இன்னாரிடம் இருந்து நான் பணம் வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா பேரை சொல்லி அவங்க அதை வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த துண்டை தாண்டணும். தாண்டினதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு தட்டில் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அந்த பூசாரி ஐயா நிற்பார். இவங்க போய் அதில் கையை வச்சு அடித்து சத்தியம் பண்ணி நான் இந்த பணத்தை வாங்கலை அப்படின்றத வந்து சொல்லணும். 3 தடவை அவங்க அதை செய்யணும். செய்துட்டாங்க. அந்த 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 தாத்தாவும் வந்து இன்னொருத்தங்க அவங்களும் அதை செய்துட்டாங்க. செய்த உடனே நாங்கள் சரி, எங்கள் தாத்தா சொன்னாங்க, சரி பரவாயில்ல, செய்துட்டா சத்தியம் பண்ணிட்டான்ல, சாமி பார்த்துக்கும், வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு பயங்கர ஒரு குழப்பம். பணம் வரலை, வாங்கலைன்னு சத்தியம் பண்ணியாச்சு, இப்போ என்ன, நம்மளுக்கு நஷ்டம் நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லி நான் எங்கள் தாத்தாட்ட கேட்டப்ப தாத்தா எனக்கு வந்து சொன்னாங்க, மக்கா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, சத்தியம் பண்ணது எதில் பண்ணா அப்படின்னா தீயில பண்ணான், தீயே பார்த்துக்கும், இதான் சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வாழ்க்கையே வந்து சித்தாந்தத்தோட வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தாண்டும் போது நான் வாங்கவில்லை அப்படின்னு வாயை திறந்து சொல்றாங்களா, ஆகாயம் என்ற தத்துவத்தின் மேல் ஆணையாக நான் வாங்கவில்லை. காலை எடுத்து வச்சு தாண்டும் போது காற்றின் சாட்சியோடு நான் வாங்கவில்லை. தீயை வச்சு அணைக்கும் போது தீயின் மேல ஆணையாக நான் வாங்கவில்லை அப்படின்னு சொன்னப்ப இந்த உடல் இயக்கம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சமே எதில் இயங்கி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவங்கள், லா ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல இயங்கி கொண்டிருக்கு. அப்போ நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், இந்த பஞ்சபூதங்களின் மேல் ஆணையாக அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் அதை பார்த்து கொள்ளும் என்று எங்கள் தாத்தா சொன்னாங்க. ஒரே வாரத்தில் அந்த பொய் சத்தியம் செய்தவருக்கு பக்கவாதம் வந்து எழுந்திருக்கவே முடியாத ஒரு நிலைக்கு வந்ததை என் கண்ணால் நான் பார்த்திருக்கின்றேன். அப்போது புரியாத விஷயம் இன்று உண்மை விளக்கம் படிக்கும்போது ரொம்ப அழகாக அதை புரிய வைக்கின்றார். இதனால தானோ அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் நாம் இதை படிக்கும்போது நம்ம தாத்தா பாட்டிங்க செய்த விஷயங்கள் நமக்கு வந்து ஞாபகம். அப்போ அந்த காலத்திலலாம் எந்த அளவுக்கு இயற்கையோடும் சித்தாந்தத்தோடும் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து காமிக்கிற ஒரு அனுபவம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம தமிழர்கள் வந்து
சித்தாந்தத்தோட வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ காரணத்தினால அதை மறந்து விட்டதுனால, மறுத்து விட்டதுனால மீண்டும் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றோம். ஆனால் இதில் இருந்து மீட்டு உருவாக்கம் நாம் செய்து சித்தாந்தத்தோடு மீண்டும் வாழ ஆரம்பித்தால் இந்த உலகமும் நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருப்போம் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதும் நமக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவதற்கு. அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடல் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் பெருமான் என்று சொல்ல வேண்டும். அற்புதமான பாடலை கொடுத்ததற்காக அவரது திருவடிகளுக்கு நன்றிகளை சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, Lavanya. Today we are going to discuss about the next song in Unmai vilakkam, song number 15. The earlier songs that we were discussing are certain things related to the 5 elements. We also discussed about the 5 sense organs, and in yesterday's song we discussed about the 5 functioning organs. Today we are going to look at a deeper understanding about the 5 functioning organs. The song goes this way. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், கால் போக்காரும் காற்றிடமா, புல்கி அனல் ஏற்கும் இடும் கை, குதம் நீர் இடமா மலாதி விடும், பார் இடம் உபத்தம் விந்து. Today we are going to talk about how are these 5 functioning organs actually doing their performing their functions. So of course it is with the help of the 5 bhutas, the 5 elements. So they are going to discuss about what are these elements and how these are functioning. Let's look at the first one, Akash, which is basically the space. Space is needed for our mouth to speak. Have you ever tried to speak with our mouth closed? It will only be a mumbling sound. When our mouth is full of food, when we try to speak, our words will not be clear. And some more, our parents will scold us, hey, don't speak when your mouth is full of food, you might choke. Which is true, because when we open our mouth to speak, there is a possibility the food will go in, because the space is needed for us to speak up. So there is a possibility it can go and choke us. That is why they always keep saying, don't speak when your mouth is full of food. If you look at it, when you want to speak up in a clear manner, you need to really open your mouth so that the clarity of speech is there. If not, it will only be a mumbling sound. Probably that's why God has given me a bigger mouth. Don't know. Anyways, the second element we are talking about is air. Air is needed for legs to function. What is the primary function of a leg? To move front and back and forth. Now for us to walk, for us to sit, what is needed is the air between the legs, between the joints are very important. Imagine right now doctors are saying there is a possibility of airlock. That is why you are having this joint pain or the knee pain. Now with all the latest gadgets and equipments and tools that doctors are able to diagnose, in the 11th and the 12th century when these texts were written, these kind of scanning machines were not there, these kind of x-ray machines were not there, but our gurus were able to penetrate only through meditative power. They penetrated our skin, our flesh, our bones, and inside there they realized that there is airlock. Imagine what kind of a power the meditation is going to give us. Anyways, here what we are saying is air is needed for our legs to function properly, which today's medicinal world has agreed to it, and they have proved it also. The third element is fire element. Fire element is needed for our hands to function, in order to give, in order to take. So in order for us to give or in order for us to take, we need the warmth in our hand. If it is cold, it's as good as dead. So when it is warm, it has the fire element in it. So
Fire element is important for our hands to function. The next one is water. Water is needed for us to perform our excretory function. So sometimes they will say, what, today morning I did not pass my motion, I'm having this kind of a constipation. The first question doctor will ask is, did you drink water yesterday? How much glass of water did you drink yesterday? Remember, water is very, very important for us to urinate as well as to get rid of our stools. So these two is going to function properly only with water element. And the last one is earth element. Earth element is used for eggs or sperms. So in order for the sperms or the eggs to function properly, we need to talk about the element which is called as earth. Today, our food is deprived of earth element. That is the reason we are not eating much of a fibrous food. We are not eating much of, it's all going to be like, chicken and all these, which is not actually made of this kind of earth element rich food. So what happens is we are getting into the quality of, we are not able to give birth. The guys are not able to produce sperms, ladies are not able to produce eggs, and this is becoming one of the common problem today because of our food. This actually reminds me of one of a very, very old tradition in Tamil Nadu. If you look at Tamil Nadu, we live with these Siddhantas. Our day-to-day work, day-to-day life, day-to-day breath is Siddhanta. I'll just share one of the interesting experience that I have faced once when I was young. One of our neighbor borrowed some money from my grandfather, and then he said, no, I did not borrow. He was lying, and we all knew he was lying. My grandfather was not getting annoyed. He did not report to the police. He did not make a big hoo-ha out of it. All he did was, he said, okay, you claim that you did not borrow the money, right? Perfect. Tomorrow morning, come with me to the temple. So we all went to the temple to witness what was happening. I was a small kid those days. We were like watching what is happening. My grandfather did only one ritual. He said, okay, I'm going to lay a small little towel in front of you. You need to cross that towel by saying that you did not borrow the money from me. And once he crosses the towel, there will be a small little camphor that is lit in front of the god, in front of the idol. This man has to press on that and say, yes, I did not borrow the money. He did that. Apparently he did that. And then my grandfather said, okay, fine. So now everything is over. Let's go back. Then I was getting curious. I was asking my grandfather, end of the day, he did not pay you the money. Why did you keep quiet? My grandfather said, the fire element will take care of it. The air element will take care of it. And the space element will take care of it. I did not really understand what he meant by that. But then I realized the entire universe is functioning based on law of universe, which is made of the 5 elements. If he had lied, saying that no, I did not borrow the money, mouth is functioning because of the space element. Legs are functioning because of the air element. He's crossing the towel in front of everyone to say, I did not borrow the money. And he's switching off, as in he's just putting off the fire on the camphor by saying that he did not borrow the money. 3 times he's saying that fire, earth, fire element, air element and the space element will take care of himself. Within a week, that uncle got a paralysis attack. Can you imagine? This is the life that we have been living. So if you look at it, the entire law is made of, the entire universe is made of some kind of a law, and all we need to do is just interpret that law, abide by that law. We will have a peaceful life, that is for sure. And in Tamil Nadu, we have been living with that kind of a tradition
right now youngsters are not taught this tradition, and because of that we are diverting a little bit. But I'm sure we will all regain our strength very soon to understand this very intense concept of Siddhanta. I'll come back again with the next song very soon. Until then, bye bye.